இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ இந்த வீடியோல நம்ம 12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 6 திடநிலைமை, அதாவது சாலிட் ஸ்டேட்ல இருந்து முக்கியமான பகுதிகள் என்னென்னலாம் இருக்கு என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, பொதுவா மேட்டர் அப்படின்னு சொன்னா கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ்: சாலிட், லிக்விட், கேஸ். இதில் நம்ம சாலிட் ஸ்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு அப்படியே பாருங்க. இவ்வளோ தான், ஒரு 5 பாயிண்ட் எழுத போகிறீங்க. 3 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 3 பாயிண்ட் எழுதுங்க. 5 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 5 பாயிண்ட் எழுதுங்க. சரிங்களா? அதாவது படித்தது தான், நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான். திடப்பொருட்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், பருமன் இருக்கும், டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். அப்புறமா அது கட்டிருக்கும் தன்மை கொண்டிருக்கும், அமுக்க இல்லாது. கட்டிருக்கணும்னா அந்த நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருப்பது தான். அதை சுரிக்க இயலாது, அதான் அமுக்க இயலாது, இன்கம்ப்ரசிபிள், ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரசிபிள். அப்புறமா ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் வலுவான கவர்ச்சி விசை காணப்படும், ஏன்னா இடைவெளி மிக குறைவு. அதுதான் அடுத்தடுத்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங் கோஹெசிவ் ஃபோர்ஸ், ஷார்ட் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். அப்புறமா டைட்லி பேக்ட், அந்த டைட்லி பேக்டு தான் நம்ம ரிஜிட் கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட். சரி, அடுத்தது ஃபிக்ஸ் பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல பிணைக்கப்பட்டிருக்கும், அது நகர இயலாது அப்படின்றது. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், இந்த படிக வடிவ திடப்பொருட்களை எவ்வாறு வகைப்படுத்த போறோம்? படிக வடிவ திடப்பொருட்களை 2 வகையா பிரிக்கிறோம்: கிறிஸ்டலின், அமார்ஃபஸ். கிறிஸ்டலின்னா என்ன, அமார்ஃபஸ்னா என்ன? கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த படிகத்துடைய முழு அமைப்புலையும் நீளம், அகலம், உயரம், அதாவது எக்ஸ்ஹெச், ஒய்ஹெச், ZHன்ற அந்த முப்பரிமாண அமைப்பு, 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது அந்த ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளும் அந்த அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நீள அமைப்புல சீராக ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இதுவே அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்ல கொஞ்சம் தூரத்துக்கு ஒழுங்கா இருக்கும், அதுக்கு அடுத்து ரேண்டமா இருக்கும். ஸோ அங்கங்க ரேண்டம்னஸ்னா என்ன, மேபி ஜிக்ஸாக் இருக்கும் அப்படின்னு தான் அதனுடைய மீன். அப்போ ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். ஒரே 2 இடத்துல தான் வார்த்தை மாற்ற போறீங்க. இங்க லாங், அங்க ஷார்ட், இங்க ஆர்டர்லி, அங்க ரேண்டம். சரி, இதனால என்ன அப்படின்ற பாயிண்ட்ஸை நீங்க அடுத்தடுத்து எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து ஒரு டெஃபினட் ஷேப் இருக்க போது, அது இர்ரெகுலர் ஷேப் இருக்க போகுது. ஸோ அதான் அடுத்த பாயிண்ட்ல. சரியா? ஸோ பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க, டெஃபினட் ஷேப். ஸோ நான் 3rd பாயிண்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் வந்து டெஃபினட் ஷேப்பு, இது இர்ரெகுலர் ஷேப்பு. அதுக்கடுத்து இதை தான் நம்ம ட்ரூ சாலிட்னு சொல்றோம். எதை? இந்த ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் தான் ட்ரூ சாலிட்னு சொல்றோம். அந்த ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் வந்து உண்மையான திடப்பொருள் கிடையாது, அது போலியானது. அப்போ போலியானதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா சூடோ சாலிட். சரி, அதுக்கு அடுத்து வந்தோம்னா இந்த டேர்ம் அனைசோட்ரோபிக் இன் நேச்சர், ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்றது பின்னாடி டீட்டெயில் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். இங்க அனைசோட்ரோபி அப்படின்னா certain physical properties measured in solids are different in different directions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் மூலைவிட்டமாகவும் சில பண்புகளை அளவிடுகின்ற போது, இயற்பியல் பண்புகளை அளவிடும் போது வெவ்வேறு திசையில வெவ்வேறு மதிப்பை கொண்டிருக்கு. அதுதான் அன்ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைசோட்ரோபிக் நேச்சர். இதுவே ஐசோனா சேம். ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும் போது எந்த திசையில அளந்தாலும்
அந்த இயற்பியல் பண்புகள் ஒரே மாதிரியான மதிப்பை கொண்டு இருக்கு. அப்போ ஒரே அப்படின்னா ஐசோட்ரோபிக் நேச்சர், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் மெல்டிங் பாயிண்ட்டை பத்தி நீங்க சொல்லலாம். இங்க எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க, 4 பாயிண்ட் வந்துச்சுங்களா. அடுத்தது நீங்க டைரக்டா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஒரு 5 மார்க்கு முடிச்சுக்கலாம். 5 பாயிண்ட்க்கு 5 மார்க். எக்ஸாம்பிள் என்னது, நீங்க டைமண்ட், கிராஃபைட், சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இது போல நீங்க எதுக்கு அந்த கிறிஸ்டலின் சாலிடுக்கு கொடுத்துடலாம். அமார்பஸ் சாலிடுக்கு கிளாஸ், ரப்பரு, பிளாஸ்டிக் இதெல்லாம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த கொஸ்டினை நீங்க முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த சாலிட்ஸ் எப்படி பொதுவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், கிறிஸ்டலின், அமார்பஸ் கிளாஸிஃபை பண்ணோமா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா. அடுத்தது இந்த கிறிஸ்டலின் சாலிடை ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்ட்டு பேஸ்ட் ஆன் தேர் கான்ஸ்டியூன்ஸ். அங்கே நம்ம கிறிஸ்டலின் சாலிடுக்கு நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்ஸ். கான்ஸ்டியூன்ஸ்னா என்ன, உட்கூறு. உட்கூறுனா என்ன, அந்த உட்கூறுகள் உள்ள அந்த திடப்பொருட்கள் உள்ள இருக்கக்கூடியது அணுவா, அயனியா, மூலக்கூறா. நம்ம கெமிஸ்ட்ரியில தான் பேசுவோம். தனியா இருந்தா, அதாவது அந்த சிம்பிள் ஃபார்ம் யாருன்னா ஆட்டம். ஆட்டம் கம்பைன் ஆனா என்ன ஆகும், மாலிகுல் ஆகும். ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் ஒரு அணு ஒரு எலக்ட்ரான் இழந்தா அயனி ஆகும். ஒரு அணு எலக்ட்ரான் வாங்கினா அதுவும் அயனி ஆகும். இது ஃபர்ஸ்ட் நேர் அயனி, எதிர் அயனி, அது அப்படி. அப்போ அணுக்கள் இருக்கலாம், அயனிகள் இருக்கலாம், அல்லது மூலக்கூறுகள் இருக்கலாமா. அதை வச்சுக்கிட்டான் அயனிகள் இருந்தா அயனி படிகம், அணுக்கள் இருந்தா சகப்பிணைப்பு படிகம், மூலக்கூறுகள் இருந்தா மூலக்கூறு படிகம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். சரியா? அப்போ அயனிகள் அமைந்திருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு Na+Cl-. அப்போ அயனிகள் அமைந்திருக்கு அயனி படிகங்கள், அயானிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அயனிகள் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் வலுவான நிலைமின்னியல் கவர்ச்சியால பிணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் அங்க held by electrostatic forces. இது அதாவது இதுவே ஒரு 2 மார்க் கொஸ்டினா வரும்போது, ionic crystal, in ionic crystal the constituents are ions which are held by strong electrostatic forces அப்படின்னு சொல்லிட போறீங்க. அதுக்கடுத்து கோவலன்ட் சாலிட். கோவலன்ட் சாலிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, the in covalent solid the constituents are atoms which are held by continuous network of அந்த கம்ப்ளீட் நெட்வொர்க்ல held by covalent bond. இப்போ டைமண்ட், வைரம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய கார்பன் ஒவ்வொன்றும் 4 கார்பனுடன் 4 சகப்பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே அந்த ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க்ஸ், இந்த சங்கிலி தொடர் பிணைப்பு மூலம் அந்த பிணைக்கப்பட்டிருக்கும் 4 அமைப்புல. அதை பத்தி படம் வேறொரு பாடத்துல, 2வது பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மூலக்கூறு படிகம். ஸோ மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னா மூலக்கூறுகள் அமைந்திருக்கும். மூலக்கூறு படிகங்களுக்கு என்னென்ன உதாரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோன்றது பார்த்துங்க. ஏன்னா இது ஒரு மதிப்பெண் வினாவில் வருது. டைமண்ட் அண்ட் கிராஃபைட்ஸ் ஆர் டேஷ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கோவலன்ட் சாலிட். அப்போ டைமண்ட், கிராஃபைட். டைமண்டும் கிராஃபைட்டும் ரெண்டுமே கார்பனுடைய ஒரு புறவேற்றுமையுடையதான். 10th படிச்சிருப்பீங்க. அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் 5 இருக்கு, 2வது பாடத்துல படிக்கலாம். அது எல்லாமே படிக வடிவ பொருட்கள். அதுல கார்பனும் சகப்பிணைப்பால பிணைக்கப்பட்டதுனால கோவலன்ட் கிறிஸ்டல். சரி, அடுத்தது பென்சின். உங்களுக்கு தெரியும் C6H6. அது ஒரு அறுகோண வளையம் வரைஞ்சி வரைவோம். 2 பென்சின் வளையத்தை ஒன்னோடு ஒன்று இணைச்சாப்புல வரைஞ்சோம்னா அது நாப்தலின்றத சொல்லி கொடுத்துருப்போம். 3 அறுகோண வளையத்தை ஒன்றோடு ஒன்று இணைச்சி எழுதணும்னா அது ஆந்த்ரசீன். இங்க மையத்துல கொடுத்துருக்க பாருங்க, அதுதான் ஆந்த்ரசீன். சரியா? சரி, அப்ப நாப்தலினும் ஆந்த்ரசீனும் மூலக்கூறு படிகங்கள் தான். குளுக்கோஸ் C6H12O6 மூலக்கூறு படிகம் தான். யூரியா NH2CONH2 மூலக்கூறு படிகம் தான். சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் அமோனியா மூலக்கூறு படிகம் தான். இது எல்லாமே மூலக்கூறு படிகம். இதுல எது மூலக்கூறு படிகங்கள் அடுத்து வகைப்படுத்தி இருப்போம். போலார், நான் போலார்,
ஹைட்ரஜன் பாண்ட் பின்னாடி பார்க்கலாம். இதுல மூலக்கூறுகள் வலிமை குறைந்த வாட்டர் வால் விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். மெட்டாலிக் சாலிட். மெட்டாலிக் சாலிட்னா உங்களுக்கு தெரியும், உலோக திண்மங்கள், உலோக படிகங்கள். உலோகங்கள் கடினமாக இருக்கு, மின்சாரத்தை கடத்தும், வெப்பத்தை கடத்தும், அதிக உருகு நிலை கொண்டு இருக்கும், பளபளப்பா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மின்சாரத்தை கடத்தக்கூடியது. நல்லா போச்சு. எதனால மின்சாரத்தை கடத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த உலோகங்களில் உள்ள அந்த வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் நகரும் தன்மை பெற்றிருப்பதனால. ஸோ அந்த மெட்டல் அயான்ஸ் immersed in a sea of mobile electrons ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நேரையை சுற்றி அந்த இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள அந்த எலக்ட்ரான்களுக்கு இடையில கவர்ச்சி கொண்டிருப்பது தான் உலோக பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 18ஆம் தொகுதியில காணப்படக்கூடிய தனிமங்கள் மந்தவாயுக்கள் தெரியும். அந்த மந்தவாயுக்கள் ஃபெரசிங் ஸ்டேட்ல அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிராக்கெட்ல 18th குரூப் எலமெண்ட்ஸ் இன் ஃப்ரீசிங் ஸ்டேட். ஃப்ரீசிங் ஸ்டேட் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீசர்னா என்னது? லிக்விட சாலிடா மாற்றும், சாலிடா வச்சுக்குது, ஐஸ் கட்டி. சரியா? இங்க என்னன்னா வாயுக்களை திரவம் மாற்றும், திரவத்தை மேலும் குளிர வச்சோம்னா திண்மமா மாறும். அந்த திண்ம நிலையில அணு நிலையில காணப்படும் அட்டாமிக் சாலிட். ஏன்னா அது மூலக்கூறு உருவாக்காது. ஏன் உருவாக்காது? முழுவதும் நிரப்பப்பட்ட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு NS2 NP6 8 எலக்ட்ரான் அமைப்புடையதுனால அது மேலும் இதனுடன் வினைபுரியாது, மாற்றத்தன்மையுடையதுனால நமக்கு தெரியும். சரி, அடுத்தது அகைன் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட். ஒரு ரீகாலுக்கு தான் ஒரு 2-3 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ அதை அப்படியே ரீகால் பண்ணிட்டு வந்துடுங்க. Definite shape and volume, rigid and incompressible, strong cohesive forces, shorter interatomic distance, fixed positions of particle. Solids have definite shape and volume. அது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பாயிண்ட்க்கு ஒரு மார்க். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அந்த கிறிஸ்டல்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். ஸோ அதில் கோவலன்ட் சாலிட்ஸ் இல்லை, டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். அந்த என்ன கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இங்கே கோவலன்ட் சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டலின் சாலிட். அது ஒரு மிஸ்டேக் இருக்கு. அயானிக் பார்த்தோம், சோடியம் குளோரைட். மாலிகுலர்ல குளுக்கோஸ் கொடுத்துருக்கு. அப்புறமா கோவலன்ட் கிறிஸ்டல்ல டைமண்ட், மெட்டாலிக்கு காப்பர் இல்லை அலுமினியம், அயன் இது ஒன்று, அட்டாமிக்கு நியான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஐடியா. நம்ம இதை பார்த்து முடிச்சிருக்கோம். இதையும் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம். இது மாதிரி அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வாட் ஆர் அயானிக் அண்ட் கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ்? வாட் ஆர் அயானிக் கிறிஸ்டல்னு ஒரு தனியாக ஒரு 2 மார்க், வாட் ஆர் கோவலன்ட் கிறிஸ்டல்னு ஒரு தனியாக ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்துதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ் கூட கேட்கலாம் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல. இப்போ இது மனப்பாடம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு ஈஸியா இருக்குன்ற வடிவில் தான் இதை கூட்டுமை போறோம். முதல்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய உட்கூறுகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, in ionic crystal the lattice points consist of cations and anions. நான் ஏற்கனவே சொன்னேன், in ionic crystal the constituents are ions. ions என்ன? Positive and negative ion. Positive ion is called as cation, negative ion is called as anion. அதுதான் இப்படி நம்ம கரெக்டா அந்த மீனிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ ionic crystal the lattice point consists of ions. ஹெட்டிங்லேயே இருக்கு, ionic crystal consists of ions. என்னது? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். அந்த ரெண்டும் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு? பிணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேரு ஹெல்ட். ஒன்றோடு ஒன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கு? ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது வலுவான நிலைமின்னியல் கவர்ச்சி. நிலைமின்னியல்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக், கவர்ச்சிக்கு அட்ராக்டிவ், ஃபோர்ஸுக்கு விசை. நிலைமின்னியல் கவர்ச்சி விசையால பிணைக்கப்பட்டிருக்கு. இது கோவலன்ட் கிறிஸ்டல் வாங்க, இது பப்ளிக்ல 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அங்க என்னது? கன்சிஸ்ட் ஆஃப் கேட்டியன்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் சொன்னியா? இங்க வா, கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட், வைரம் எடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு? கார்பன் மட்டும்தான் இருக்கு. கார்பன்றது என்னது? அணு. அப்போ கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அது எப்படி ஒரு கார்பனும் இன்னொரு கார்பனும் எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கு? நான் சொன்ன பாருங்க, கார்பனுக்கு இணைக்கிற 4, ஒவ்வொரு கார்பனும் மற்ற கார்பனுடன் 4, அதாவது ஒவ்வொரு கார்பனும் மற்ற 4 கார்பனுடன் நான்முகி அமைப்புல 4 சகப்பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம அங்க பேசுறோம். அப்போ கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் and atoms held together in a strong 3D, அதாவது 3-dimensional network by covalent bonds. இது அப்படியே எழுதணும்னா ஒரு 2 மார்க் கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் டைமண்ட். சரி, அடுத்தது என்னன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல். இது ஒரு பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். நீங்க வீட்டுல சோடியம் குளோரைடு உப்பு எல்லார் வீட்லயும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். அந்த சோடியம் குளோரைடு உப்புடைய பண்பு நீங்க எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிச்சு. சோடியம் குளோரைடு உப்பு தண்ணியில தூக்கி போட்டா என்ன ஆகுது? கரைகிறது. அப்போ சாலிபிள் இன் வாட்டர். ஒரு பாயிண்ட் எழுதலாம். மேபி அந்த பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணல. சரி, இருக்கட்டும். சோடியம் குளோரைடு உப்பு கையில எடுத்து அழுத்தி பாக்குறீங்க. அழுத்துனா தூளாவுதா கையில? இல்ல, ரொம்ப கடினமா இருக்கு, ஹார்ட். இத உருக்க முடியுமா அப்படின்னா கடினமா இருக்கிறதுனால எளிதில் உருக்க முடியாது. அப்போ ஐ மெல்டிங் பாயிண்ட், அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்லயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, ஹார்ட், ஹெச்ஏஆர்டி, ஹார்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹார்ட் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். சரி, தண்ணியில கரையும், சாலிபிள் இன் வாட்டர். நீங்க அந்த பாயிண்ட்டை நோட்னா எழுதிக்கலாம். நீரில் கரையும். அடுத்தது, நம்ம வீடு புதுசா கட்டும் போது கனெக்ஷன் கொடுக்கும்போது உப்பு கரியும் பயன்படுத்துவோம் பாத்தீங்கன்னா. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, திண்ம நிலையில அயனிகள் நகர இயலாதனால மின்சாரத்தை கடத்தாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, do not conduct electricity in solid state. திண்ம நிலையில கடத்தாது. ஆனா நம்ம தண்ணி ஊற்றுவோம் எர்த் கனெக்ஷனுக்கு. தண்ணி ஊத்துனா என்ன? உப்பு கரையும். கரைஞ்சா உருகிய நிலையில அல்லது கரைசல் நிலையில அயனிகளாக பிரிந்த நிலையில இருக்கும். அப்போ அயனிகள் பிரிந்த நிலையில் உள்ள போது மின்சாரத்தை கடத்தும். கரியும். கார்பனும் மின்சாரத்தை கடத்தும். நம்ம பென்சில், கிராஃபைட்டு, லெட் பென்சில் இல்ல ஆர்டினரி பென்சில், அது கிராஃபைட்டு, அது கார்பனு, கரிதான். அப்போ அந்த விறகு கரி பயன்படுத்துறாங்க. அப்போ அது மின்சாரத்தை கடத்தும். அப்போ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மால்டன் ஸ்டேட் ஆர் aqueous சொல்யூஷன். aqueous சொல்யூஷன் என்ன? நீர் கரைசல்ல. ஸோ எளிமையா எழுதிடலாம். அந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்தது மாலிகுலர் சாலிட்னா என்ன? மாலிகுலர் சாலிட்னா என்னன்னு மேலே நான் டெஃபினிஷன் அந்த டைப்ஸ்ல பேசும்போதே பேசிட்டோம். இப்போ ஈவன் கோவலன்ட் கிறிஸ்டல், அயானிக் கிறிஸ்டல், இதனுடைய டெஃபினிஷன் எப்படி வந்த மாதிரி கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, அப்புறம் ஹெல்ட் பை வாட் அப்படின்னு பார்த்தோம். இதே மெத்தட்ல இந்த கொஸ்டினுக்கு போவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு போகும்போது என்ன வரும் பாருங்க, இன் மாலிகுலர் கிறிஸ்டல் the constituents are neutral molecules. தலைப்புல இருக்கு, மாலிகுலர்ஸ்னா மாலிகுல்ஸ் இருக்கு. அப்போ அங்க கன்சிஸ்ட் ஆஃப் மாலிகுல்ஸ், they held together by weak van der Waals forces. அவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது. அப்படிதான் போனோம். இல்ல இந்த ஃபார்மேட்டுக்கு அந்த கொஸ்டின் போங்க. அப்போ அந்த கொஸ்டின் போனீங்கன்னா in ionic crystal the constituents are ions held by strong electrostatic attractive force. Covalent crystal போனீங்கன்னா in covalent solid the constituents are atoms. They held together by continuous three-dimensional network by covalent bond அப்படின்றத சொல்லிடணும்.
அது அந்த மெத்தடுக்கு இங்க வந்தீங்கன்னா in molecular solid the constants are neutral molecules, they are bound together or held together by weak van der Waals forces. Example, solid carbon dioxide. Solid carbon dioxide is known as dry ice. Further, இது 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கும் போது 3 டைப்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன டைப் இருக்கு? நான் போலார் இருக்கு, போலார் இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. நான் போலார் மாலிகுலர் சாலிட், போலார் மாலிகுலர் சாலிட், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த எல்லாத்துலயுமே மாலிகுல் இருக்கு. அந்த மாலிகுல் எப்படி எழுத அப்படின்றத மட்டும் நீங்க எழுதி எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இதுதான் நம்ம திரும்ப அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க திரும்ப அனலைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிள் மெயின் அதை எழுதி. அடுத்தது பார்த்தோம்னா டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம் கொடுத்துருக்கு. டெஃபினிஷன் டைப் கொஸ்டின் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு என்னென்ன பயன்படுத்துறோன்றது தெரியும். முக்கியமா செங்கல். அந்த செங்கலை திரும்ப வரிசைகரமா நீள வாக்குலையும் அகல வாக்குலையும் உயர வாக்குலையும் அடுக்கப்பட்டு கட்டிடம் எழுப்புது. அப்போ அந்த செங்கல் தான் அடிப்படையானது, பேசிக் நீடு. அது போல படிகத்தில் மிக சிறிய ஒரு அமைப்பு மீண்டும் முப்பரிமாண அமைப்புல அமைந்து அந்த படிகத்தை உருவாக்கி இருக்கும். அதாவது அந்த படிகம் உருவாகி இருக்கும். அந்த சிறிய வடிவமைப்பை தான் நம்ம அலகுக்கூடு என்று சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் யூனிட் செல்? அலகுக்கூடு என்றால் என்ன? டிஃபைன் யூனிட் செல். அலகுக்கூடு வரையறை அப்படின்னா பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட். இதுதான் அடிப்படையான அமைப்பு செங்கல் போல. அப்போ பேசிக். இது ரிப்பீட் ஆயிருக்கு. எப்படி? நீள வாக்குலையும் அகல வாக்குலையும் உயர வாக்குலையும். அப்போ 3 டைமென்ஷனல் எக்ஸ் ஒய் செட் டைரக்ஷன்ல இந்த சிறிய அமைப்பு மீண்டும் அமைஞ்சு அந்த படிகத்தை உருவாக்க போகுது. அப்போ படிகத்தை உருவாக்கக்கூடிய அந்த சிறிய அமைப்பு பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட் இஸ் கால்ட் யூனிட் செல். இதுவே ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது கிறிஸ்டல் லாட்டிஸ்னா என்ன? வாட் இஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ்? டிஃபைன் கிறிஸ்டல் லாட்டிஸ். இப்போ அந்த ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உட்கூறுகள் அணுக்களாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம்ல. அந்த அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள் அந்த முப்பரிமாண அமைப்புல எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அந்த அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகள் தான் அணிக்கோவை புள்ளிகள் அப்படின்னு சொல்ல போறோம். அது நம்ம படிக வடிவ திறப்பொருள்னா எப்படின்னு அமைஞ்சிருக்கிறது ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்ட்ஸ் சொன்னோம்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி தான் சொல்றோம். அது எப்படியா இருக்கு? ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் தான் இங்க என்ன சொல்றோம்? ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட். The regular arrangement of atoms, ions or molecules throughout the crystal is called crystal lattice. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ பாடம் முழுமையாக புரிஞ்சுக்கும் போது அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். அடுத்தது வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டின். ஸோ அதனால தரவா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த ரூம்ல எத்தனை மூளை இருக்கு? மேல 4 மூளை இருக்கு, கீழே 4 மூளை இருக்கு. கரெக்ட். மொத்தமா 8 மூளை இருக்கு. நம்ம இந்த ரூமுடைய மையத்துல இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நமக்கு நியரஸ்ட் அடுத்து மூளை எந்த இடத்துல இருக்கு? மூளைகள் தான் நமக்கு நியரஸ்ட். அதாவது எப்படி இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு ரூம்,
அந்த ரூமுடைய மைய பகுதியில ஒரு பந்து இருக்கு. அதுக்கு அடுத்து மூலைகள்ல 8 மூலையில 8 பந்து இருக்கு அப்படின்னா இதுதான் பிசிசி அமைப்பு. சரியா? நம்ம பிசிசி அமைப்பு பின்னாடி படம் இருக்கு. இதுல இந்த மையத்துல அமைந்திருக்கிற அந்த துகளை சூழ்ந்து அருகாமையில எத்தனை துகள்கள் இருக்குன்னா இந்த 8 மூலையில இருக்கிற துகள்கள் இந்த மைய துகளுக்கு அருகாமையில சம தூரத்துல இருக்கு. அதனால இதனுடைய அணைவு எண் 8. அப்போ பிசிசி உடைய அணைவு எண் 8. கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் பிசிசி இஸ் 8. அங்கேயே கொடுத்துருக்கோம். சி என்ன கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் பிசிசி ஸ்ட்ரக்சர் இஸ் 8. ஏன்னா கொஸ்டின் நீங்க என்ன கேட்க போறோம்னா வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர், வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் பிசிசி ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க. அப்போ பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 8ன்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு, வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பருக்கு 1 மார்க். அப்போ வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்னா இந்த படத்தை உங்களுக்கு சொல்லி தான் அந்த டெஃபினேஷனுக்கு வர முடியும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து அருகாமையில் காணப்படும் துகள்களின் எண்ணிக்கையே அணைவு எண் அப்படின்னு சொல்றோம். படிகத்துல ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து அருகாமையில காணப்படும் துகள்களின் எண்ணிக்கை. அப்போ நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நைபர்ஸ், த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நைபர்ஸ், அந்த துகளை சூழ்ந்து நியரஸ்ட் நைபர்ஸ் எத்தனை பேர், நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நைபர்ஸ் தட் சரௌண்ட் அ பார்ட்டிகல் in a crystal is called coordination number. சரியா? Indicates how many atoms or ions are in contact with the central atom. அந்த மைய அணுக்கு இது ஒட்டிக்கிட்டு தான் இருக்க போகுது. நம்ம வேணா மையத்துல இருக்கு, இது மூலையில இருக்கு அப்படின்னு. ஆனா படிகத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப மையத்துல இருந்து அதை சுத்தி 8 மூலையில 8 இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ 8 தொட்டுக்குன்னு இருக்கும், அந்த கான்டாக்ட்ல இருக்கும். அப்போ அதனால்தான் கோஆர்டினேஷன் நம்பர் 8ன்னு சொல்றோம். அப்போ வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர், வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் பிசிசி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல 3 கொஸ்டின் பார்த்துட்டீங்களா பாருங்க. வாட் இஸ் யூனிட் செல், வாட் இஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ், வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, அடுத்தது இதே தான் அந்த திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அடுத்தது பிரிமிட்டிவ் யூனிட் செல்னா என்ன, நான் பிரிமிட்டிவ்னா என்ன. ஸோ இங்கே பிரிமிட்டிவ் யூனிட் செல் ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்சி அப்படின்னு கொடுத்துருன்னா சிம்பிள் கியூபிக். எஸ்சினா சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அணுக்கள் மூலைகளில் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரே ஒரு வகையிலான அணிக்கோவை புள்ளி, only one type of crystal lattice. அதுதான் சொல்றோம். What is primitive unit cell means a unit cell that contain only one type of lattice point, only one type of crystal lattice. அதாவது ஒரே ஒரு வகையான அணிக்கோவை புள்ளிகள், அதாவது அணுக்கள் மூலைகள்ல மட்டும்தான் அமைந்திருக்கு. ஸோ only the corners are occupied அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. சரியா? இதுதான் primitive unit cell. அப்போ what is primitive unit cell? A unit cell that contain only one type of lattice points. இதுவே நான் primitive unit cell அப்படின்னு வந்தீங்கன்னா, இப்போ அடுத்த படத்தை பாருங்க, பார்க்கலாம். பிசிசி படம் அங்க கொடுத்துருக்கு பாருங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த 8 மூலையில 8 பச்சை கலர் கொடுத்துருக்கு, சென்டர்ல ஒரு பர்பிள் கலர் கொடுத்துருக்கும் பாருங்க. அது மாதிரி அணு அந்த அலகு கோட்டின் மையத்துல மூலைகளில் அமைந்திருப்பதுடன் கூடுதலாக அந்த அலகு கோட்டின் மையத்துல காணப்படலாம். இல்லைன்னா ஒரு கனசதுரம், நமக்கு கியூப் எல்லாம் வீட்டுல பார்த்துருப்பீங்க, அந்த கனசதுர அமைப்புல எத்தனை முகம் இருக்கு அப்படின்னா, மேல ஒரு தளம் இருக்கு, கீழே ஒரு தளம் இருக்கு. நம்ம ரூம்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம தலைக்கு மேல ஒரு தள அமைப்பு இருக்கு, தரைப்பகுதி ஒரு தளம் இருக்கு, இடதுபுறம் ஒரு சோறு இருக்கு, வலதுபுறம் ஒரு சோறு இருக்கு, முன்பக்கம் ஒரு சோறு இருக்கு, பின்பக்கம் ஒரு சோறு இருக்கு. அப்போ 6 பக்கங்கள்ல ஒரு தள அமைப்பு இருக்கு. அப்போ 6 தளம் இருக்கு, 6 முகப்பு இருக்கு. தளம் என்பது தான் இங்க முகப்பு. அப்போ அந்த முகப்பின் மையங்கள்ல அமைந்திருக்கலாம். அப்போ முகப்பு மைய கனசதுர அமைப்புன்னு ஒரு 3வது அமைப்பு பார்க்க போறோம். அப்போ அந்த 6 முகப்பின் மையத்தில் அமைந்திருக்கலாம். எது? நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல், முதல் நிலை அற்ற அலகுக்கூடு. அந்த முதல் நிலை அற்ற அலகுக்கூட்டுல அணுக்கள் அந்த மூலைகளில் அமைந்திருப்பதுடன் கூடுதலாக அமைப்பின் மையத்திலேயோ, அதாவது அமைப்பின் உள்ளோ, அமைப்புக்கு உள் பகுதியிலோ அல்லது முகப்பின் மையத்திலோ
கூடுதலாக காணப்படும் அப்படின்ட்டு தான். அப்போ கூடுதல்னா என்ன? அடிஷனல். அப்போ யூனிட் செல் தட் கண்டைன் only one type of lattice points. Primitive unit cell. Unit cell that contain lattice points either on a face of the unit cell அப்படின்னா என்ன? முகப்பின் மையத்துல ஆர் within the unit cell அப்படின்னா என்ன? அந்த அலகுட்டின் உள்பகுதியில் மையப்பகுதியில். ஸோ அதுதான் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். இதுவும் ஒரு முறை ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டாங்க. பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் பார்த்துட்டீங்களா பாருங்க. யூனிட் செல் தட் கண்டைன் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் lattice points அப்படின்னா that is primitive. Unit cell that contain additional lattice points எங்க? either on a face of the unit cell or within the unit cell. Good. அடுத்தது 7 types of crystal systems. 7 types. just 7 types மென்ஷன் பண்ணாவே மார்க் கிடைச்சிரும். நீங்க படம்லாம் வரைய வேணாம். தமிழ்ல ரொம்ப எளிமை. அதாவது 3 சதுரம் 2 கோணம். ஜெய கணேஷ், தமிழ்ல 3 சதுரம் 2 கோணம் 2 சரிவு ஞாபகம் வச்சுக்கணும். 3 சதுரம் என்னென்னா கனசதுரம், சாய் சதுரம், ஆர்த்தோ சாய் சதுரம். கனசதுரம், சாய் சதுரம், ஆர்த்தோ சாய் சதுரம். 2 கோணம் அப்படின்னா நாற்கோணம், அதாவது 4 கோணம், அப்புறமா அருங்கோணம். நாற்கோணம், அருங்கோணம். 2 சரிவுனா மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். முடிஞ்சு போச்சு. மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். மோனோனா 1, ட்ரைனா 3. ஒற்றை சரிவு, முச்சரிவு. ஸோ இது அப்படியே இங்கிலீஷ்ல அதாவது கனச்சதுரம் கியூபிக், ராம்போயிட்ரல், சரியா? அதுக்கடுத்து ஆர்த்தோராம்பிக். ஸோ அதுக்கடுத்து எக்ஸகோனல், டெட்ரகோனல். எக்ஸகோனல்னா அருங்கோணம், டெட்ரகோனல்னா நாற்கோணம். அதுக்கடுத்து மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஸோ இப்போ அது ஆரம் தெரியுதா பாருங்க. கியூபிக், ராம்போஹெட்ரல், ஆர்த்தோராம்பிக், டெட்ரகோனல், ஹெக்ஸகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். சரியா? ஸோ இந்த 7 அமைப்புகளை மட்டும் ஸ்கெட்ச் பண்ணா போதுமானது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பகுதிகளை நல்லா படிச்சுங்க.